ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு வெறும் வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பர் சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி, காய்கறி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாங்க. வெங்காயத்தை வச்சு ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், 3/4 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா, வெங்காயம் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்போ நம்ம லைட்டாக இதில் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து நீங்கள் இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு 8 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெங்காயம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக தான் செஞ்சுருக்கோம், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.